நேற்று வந்து அதாவது காய்ச்சல் அடிக்குன்னு தம்பி சொல்லிகிட்டு இருந்தான். அந்த அன்றைக்கி நான் கூப்பிட்டு வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒரு ஊசி போட்டேன். ஊசி போட்டுட்டு சாயங்காலம் வந்து பார்க்கேன். அதுக்கப்புறம் நைட்டு இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கேன் காய்ச்சல் ரொம்ப அதிகமாகிட்டு. இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜு. அந்த அன்றைக்கி நான் கூப்பிட்டு வந்து உடனே இங்கே வந்து ப்ரைவேட்டில் வந்து பார்த்துட்டேன். அதான் ஒரு ட்ரிப்பு போட்டால் சரியாயிரும், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் நமக்கு மனசு பதறுது பார்த்தீங்களா. நைட்டு காலையில் எழுந்திரிச்சு என்னை வேலைக்கு கூப்பிட்டாங்க. அதனால வேலைக்கு கிளம்புன்னு எழுந்திரிக்கேன். தீப்பொறியா பிள்ளைக்கு காய்ச்சல், இவ்வளோ காய்ச்சல் வருது. அதாவது குழந்தைகளை வந்து ரொம்ப கவனமாக பாதுகாத்துக்கோங்க. நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறது அதுதான். இந்த ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு இதெல்லாம் வந்து சாப்பிட சொல்லாதீங்க. இந்த இடத்துல பாருங்கள் இன்ஃபெக்ஷன் மாதிரி வரும். அந்த பையனுக்கு வந்து ஐஸ்கிரீம் கூட அவ்வளோ சாப்பிட மாட்டான். சாக்லேட்டு நான் வேலைக்கு போய்ட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சாக்லேட்டு சாப்பிட்டு இந்த இடத்துல ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் மாதிரி லைட்டாக இப்போ தான் ஆரம்பிச்சிது. ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைன்னு சொன்னாங்க. சரியா, அதான் ட்ரிப்பு போட்டுட்ருக்கு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதான் ஆஸ்பத்திரியில் சொல்லிட்டு வந்தேன். தம்பியை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் இப்போ சாப்பாடு மட்டும் உனக்கு வச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதான் அவன்கிட்ட கேட்டேன், எப்போ நீ போய் பார்த்துட்டு இருந்து கூப்பிட்டு வா தம்பியை, அண்ணனை கூப்பிட்டு வா அப்படின்னா. சரின்ட்டு வந்து சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு இப்போ நான் கிளம்பிடுவேன். போய் ஒரு 2 மணி நேரம் ஆகும் எப்படி ட்ரிப் ஏறதுக்கு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு குழந்தைகள்னாலே திக்கு திக்குன்னு இருக்குது. குழந்தைகளை முடிஞ்ச வரைக்கும் இந்த கூல்ட்ரிங்க்ஸு, அப்புறம் வந்து சாக்லேட்ஸு, இந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து குழந்தைகளை சாப்பிட சொல்லாதீங்க. சரியா, வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி.